பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் தந்த இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். 8 மாதங்களை கடந்து இந்த 9ஆம் மாதத்தினுடைய 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் வந்து உம்மை துதித்து பாடி உம்மை புகழ்ந்து போற்ற எங்களை நீர் அழைத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மார்ச் மாதம் கடைசி வாரம் தொடங்கி இந்த லாக்டவுனிலே நாங்கள் அகப்பட்டு இருந்த காலங்களை ஆண்டவரை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுடைய கண்ணீரினுடைய வேண்டுதலெல்லாம் நீர் கேட்டு எங்களுடைய ஜபத்திற்கு மறு உத்தரவு அருளி செய்து இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் குடும்பங்களாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக உம்முடைய வழிநடத்துதலுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று பாடிக்கொண்டிருக்கிற கூட்டத்திலே நாங்களும் கூடி உம்மை ஆண்டவரே துதிப்பதற்கு எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரனோடு கூட இணைந்த ஆண்டவரே, இந்த நாளை நல்லதாக எங்களுக்கு நீ காண்பித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பங்கு பெறுகிற நாங்கள் உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் ஆட்கொள்ளப்பட நீ கிருபை செய்யும். வந்திருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் வயோதிபர்களையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய தெய்வீக பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த ஆலயத்திலே நாங்கள் பங்கு கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்யும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், படிக்க இருக்கிற திருமறை பாடம், தியானிக்க இருக்கிற சத்திய வார்த்தைகள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனம் உள்ளதாக மாற்றித்தாரும். எங்களை ஆட்கொள்ளும், எங்களை வழிநடத்தும், உம்முடைய சமாதானத்தோடு எங்களை வழி அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். ஜபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 15வது பாடலை பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். Na
சேர்ப்பே நல்கியான தோடானே வாரும் ஜீவ பானத்தை தேரும் ஆசை நாம் முழங்கார் படியிட்டோம், அமைதியாக இருந்தோம். நம்முடைய பாவங்களை, நம்முடைய பிழைகளை ஆண்டவரிடத்திலே மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவருக்கு விரோதமாக, நம்முடைய அயலாருக்கு விரோதமாக, இயற்கைக்கு விரோதமாக நாம் செய்த தவறுகளை சர்வ வல்லமுள்ள கடவுள் நமக்கு மன்னித்து வாழ்வை மறுபடியும் வழங்கும்படியாக ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை ஜபமாக ஆயக்காருடைய ஜபத்தை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அமர்வோம். திருமறை பாடம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட திருமறை பாடம் தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் துவங்கி 44ஆம் வசனம். நற்செய்தி பாடத்திற்காக யாவரும் எழுந்து நிற்போம். மார்க் 6:34 முதல். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள் என்பதே படிக்க வேண்டிய திருமறை பாடம். படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம்.
எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கும் இறைமக்களின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்திலே பிரியமாயிருப்பதா. அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். சிறப்பாக மார்ச் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு ஆலயங்கள் திறந்து இந்த நாளிலே வழிபடுவதற்கு கடவுள் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். 3 வழிபாடுகளாக பிரித்து இந்த நாளிலே நாம் துவங்கி இருக்கின்றோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆசிரியர்கள் தயவு செய்து அந்த இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். ஆசிரியர்களாக பணி செய்கிறவர்கள், உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய திருப்பணிகளையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நில்லுங்க, ஜெபம் பண்ணிடலாம். அன்பின் ஆண்டவரே, ஆசிரிய பணியை செய்து கொண்டிருக்கின்ற அடியவர்கள், ஓய்வு பெற்று இருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை நீர் சிலுவையின் பின் மறைத்து ஆட்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவானவரை போல ஒரு நல்ல ஆசிரியராக இவர்கள் இருக்க நிற்கிருபை செய்யும். நல்ல தகவுகள், பண்புகள், மாண்புகள், மதிப்பீடுகளை ஆண்டவரே சொல்லிக் கொடுக்க நிற்கிருபை பாராட்டும்படியாக மன்றாடுகின்றோம். தொடர்ந்து இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருங்கம்மா. நம்முடைய செம்பொருளாக இந்த நாளிலே ஆசிரியர்கள் விடுதலையின் முகவர்கள், டீச்சர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன் என்கின்ற தலைப்பை தென்னிந்திய திருச்சபை முழுவதும் 24 பேராயங்களும் இந்த நாளிலே சிந்திக்கின்றனர். அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதி 3 பகுதி கொடுத்திருப்பாங்க. நேரத்தை கருதி நற்செய்தி பாடம் மட்டுமே படிக்கப்படுகிறது. மார்க்கு 6வது அத்தியாயம் 34ஆம் வாக்கியம் துவங்கி 44ஆம் வாக்கியம் வரை அனைவருக்குமே தெரிந்த ஒரு பகுதி. இதை 4 நற்செய்தி நூல்களிலுமே நாம் பார்க்கின்றோம். ஆசிரிய பணி என்பது இயேசுவானவர் செய்த பணி. 2 பணிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கின்றார். 1 ஆசிரிய பணி, 2 ஆசாரிய பணி. இந்த ஆசாரிய பணி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துவக்க முதலேயே அதிகபட்சமாக ஆசிரியராக தான் அவர் வெளிப்பட்டார் என்பதை திருமறையிலே நாம் அவருடைய போதனைகள் வழியாக பார்க்கின்றோம். எஜுகேஷன் என்கின்ற ஆங்கில வார்த்தை எடியூகரே என்கின்ற லாட்டின் வேர்ட்லிருந்து வந்த ஒரு சொல். எடியூகரே என்று சொன்னால் ஒரு கிணற்றிற்கு சென்று வாளியை உள்ளே இறக்கி வாளியிலிருந்து தண்ணீர் எடுக்கின்றோமே, அதே போல எஜுகேஷன் என்பது ஒரு மாணவருடைய மனதிலிருந்து அனைத்தையும் வெளியே கொண்டு வருவதுதான் எஜுகேஷன். லாட்டின்ல எடியூகரே, டு ட்ரா அவுட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இயேசுவானவர் பல இடங்களிலே கேள்வி கேட்பார். அவர்களை கேள்வி கேட்க வைப்பார். கேள்வி கேட்க வைத்து இவர் பதில் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியராகவே இயேசுவானவர் காணப்பட்டார். செப்டம்பர் 5ஆம் தேதி எப்பொழுதுமே நம்முடைய 2வது குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகின்றோம். ஒரு மாணவர் சென்று கேட்டாராம், ஐயா, உங்கள் பிறந்த நாளை நாங்கள் கேக் வெட்டி வகுப்பறையிலே கொண்டாடவிருக்கின்றோம் என்று சொன்னதற்கு, வேண்டாம் வேண்டாம், என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் ஆசிரியர் தினமாக கொண்டாடுவீர்கள் என்று சொன்னால் அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தரும் என்று சொன்னதினுடைய பேரிலே ஆசிரியர் தினம் ஒவ்வொரு செப்டம்பர் 5ஆம் தேதியும் நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இந்த ஆசிரியர் தினத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம், டீச்சர் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒருவர் இவ்வாறாக சொல்லுகின்றார், telling each art
carefully, having effective result, TEACHER என்பதற்கு ஒரு விளக்கத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு கலையையும் சிறப்பாக சொல்லித்தரக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். ஒரு நாள் அலெக்சாண்டர் என்பவர் அரிஸ்டாட்டிலுடைய மாணவர். நமக்கு அலெக்சாண்டர்னா எல்லாருக்கும் தெரியும். அப்போ அரிஸ்டாட்டில் தன்னுடைய வகுப்பில் இருக்கின்ற மாணவர்களை அழைத்து ஒரு ஆற்றங்கரைக்கு செல்லுகின்றாராம். அப்பொழுது அவர் சொல்லுகிறாராம், இவ்வளவு வெள்ளப்பெருக்கு சென்று கொண்டிருக்கிறதே, சுழல் இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும். மாணவர்களே, நீங்கள் இங்கு இருங்கள், அரிஸ்டாட்டிலாகிய நான் நீந்தி சென்று சுழல் இருக்கிறதா என்று பார்த்து வருகிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் பாதுகாப்பாக உங்களை மறுகரைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாராம். அதற்குள்ளாக ஒரு மாணவர் குதித்து நீந்தி சென்று மறுகரைக்கு சென்று இங்கே வந்து அரிஸ்டாட்டிலிடம் சொல்லுகிறாராம், ஆசிரியரே, குருவே, சுழல் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறாராம். அதுக்கு அரிஸ்டாட்டில் கேட்டாராம், நான் தான் நீந்தி சென்று சுழல் இருக்கிறதா என்பதை பார்க்க முயற்சிக்கிறேன் என்று சொன்னேன். மாணவனாகிய நீ ஏன் உடனடியாக குதித்தாய், சென்று பார்த்தாய் என்று கேட்டதற்கு அந்த அலெக்சாண்டர் மாணவர் அலெக்சாண்டர் சொல்றாராம், ஐயா, ஒரு அலெக்சாண்டர் இழந்து போனால் அது பிரச்சனை இல்லை, 1000 அலெக்சாண்டர்கள் உருவாகுவார்கள். ஆனால் எனக்கு ஒரு அரிஸ்டாட்டிலை நாங்கள் இழந்தோமே என்று சொன்னால் லட்சோப லட்ச கணக்கான மாணவர்களை நாம் இழந்து விடுவோம். எனவே ஆசிரியருடைய பணி அவ்வளவு சிறப்பான ஒரு பணி. இந்த கூற்று மிக மிக உண்மை. ஒரு ஆசிரியர் ஒரு பெரிய சமூகத்தை, சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பை பெற்றிருக்கின்றார்கள். அன்பிற்குரியோரே, இன்றைக்கு இந்த பகுதியிலே சுருக்கமாக 3 காரியங்களை தியானித்து முடிக்கலாம். முதலாவதாக, வாழ்வு கொடுக்கும் ஆசிரியர் இயேசு. நிறைய பேர் வருகிறார்கள் ஆண்டவருடைய போதனைகளையும் உபதேசத்தையும் கேட்பதற்காக. இயேசுவானவர் அவர்களை கண்டு மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இவர்கள் இருக்கிறார்களே என்று எண்ணி மனதுருகி, ஒரு மிக முக்கியமான வார்த்தை, வாழ்வு கொடுக்கும் ஆசிரியர். இவர்கள் வாழ்விழந்த மக்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய முகமெல்லாம் பசியோடு தென்படுகிறது. இவர்கள் இவ்வளவு நேரமாக கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிலிப்புவை அழைக்கின்றார். 200 பணத்திற்கு நம்ம எங்க போவோம் ஆசிரியரே என்று இயேசுவை கேட்கின்றார். So Philip wanted to buy some excuses. உடனடியாக அவர் சொல்லுகின்றார், உங்களிடத்தில் என்ன உண்டு? அப்போ ஆண்டவருடைய மிக முக்கியமான ஒரு காரியம், வாழ்வு கொடுக்கின்றவர். உணவும் வாழ்வும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கக்கூடிய ஒன்று. The God whom we worship is God of life. வாழ்வு கொடுக்கின்ற கடவுள். வாழ்விழந்த மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற ஆண்டவர். பசியிற்றோருக்கு பசியை போக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். இப்படி இந்த மக்களை பார்த்து மனதுருகக்கூடிய ஆசிரியர். ஆசிரியர்களே, ஆசிரியர் தின விழாவை நேற்று அனுசரித்தோம். ஒருவேளை நம்முடைய பணிகளை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆசிரியர்கள். எப்படி? நம்ம சிறு வயது முதற்கொண்டு நாம் கற்றுக்கொண்டது மாதா, பிதா, குரு, தெய்வம். மாதானா அம்மா, பிதானா அப்பா, குருனா ஆசிரியர், தெய்வம். அப்போ தந்தைக்கும் தெய்வத்திற்கும் நடுவிலே ஆசிரியர் இருக்கின்றார். குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது யார் அதற்கு முதல் ஆசிரியர்கள்? தகப்பனும் தாயும் அதற்கு முதல் ஆசிரியர்கள். எனவே குடும்ப கல்வியிலிருந்து ஒரு குழந்தை கற்றுக்கொண்டு வளர்கிறது. ஒவ்வொரு தாயும் தகப்பனும் ஆசிரியர்கள், வாழ்வு கொடுக்கும் ஆசிரியர்களாக
இப்போ இந்த உணவு என்பது ஆண்டவர் இந்த உணவற்றிருக்கின்ற மக்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோரே நீங்கள் தான் ஆசிரியர்கள். திருமறையை போதியுங்கள், திருமறையை படிக்க கற்றுக் கொடுங்கள், நல்ல கிறிஸ்தவ பாடல்களை குழந்தை பருவம் முதற் துவங்கி சொல்லிக் கொடுங்கள், மனன வசனங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இப்படியாக வாழ்வு கொடுக்கின்ற ஆசிரியராக இருங்கள். இரண்டாவதாக, வளங்களை கண்டறியும் ஆசிரியர். ஒரு வளம் என்று சொன்னால், ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய கல்ச்சர் என்னன்னா, நோட் எடுத்துக்கிட்டு மற்ற இடங்களுக்கெல்லாம் நம்ம போயிடுவோம் டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு ஆலயம் கட்டணும்னா உடனே என்ன பண்ணுவோம், மற்ற ஆலயங்கள் இடத்துல போய் நம்ம டொனேஷன்ஸ் கேட்போம். ஆனால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் என்ன? பிலிப்பு என்ன சொல்லுகிறார்? 200 பணம் வேண்டாம் சாமி, ரொம்ப வேஸ்ட் ஆகும், அது 8 மாசத்துடைய சம்பளம். 200 டினாரியஸ் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய 8 மாத சம்பளம். அவ்வளவுக்கு நாம் உணவு வாங்கினாலும் இத்தனை பேருக்கு அது என்ன ஆகும்? போதுமானதாக இருக்காது. எனவே ஆண்டவர் சொல்கிறார், what is the resources available in the midst of you? உங்களிடத்திலே என்ன உண்டு என்று போய் பாருங்கள். அப்ப நமக்குள்ள இருக்க ரிசோர்சஸ் நாமே நம்ம உபயோகப்படுத்துறது கிடையாது. பாடுகின்ற திறன் ரிசோர்ஸ், திருமறை படிக்கின்ற திறன் ரிசோர்ஸ், மியூசிக் வாசிக்கின்ற திறன் ரிசோர்ஸ், டான்ஸ் ஆடுகின்ற திறன் ரிசோர்ஸ் இல்லையா? இப்போ அங்கே உட்காந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அது ஒரு ரிசோர்ஸ். கேமரா ஷூட் பண்ணுறாங்க, அது ஒரு ரிசோர்ஸ். எல்லாருக்கும் ஆண்டவர் 1350 கிராம் தான் பிரெயின் கொடுத்திருக்கிறார். யாருக்கு 2000 கிராம் கொடுக்கல. நான் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பேச போகின்ற பொழுது இதை தான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். வகுப்பறையிலே யாரும் பிரைட் ஹெட்டட் கிடையாது, டல் ஹெட்டட் கிடையாது. சில நேரங்கள் அப்படி ஆசிரியர்கள் வகுப்பில் பிரித்து விடுவார்கள். இயேசுவானவர் என்கின்ற நல்ல ஆசிரியர் அப்படி அல்ல, ஒன்று மற்றவனையும் உருவாக்கக்கூடிய ஆசிரியர், போதிக்கின்ற ஆசிரியர், வளங்களை கண்டடையக்கூடிய ஆசிரியர். Tap the resources. திருச்சபையிலே என்ன வளங்கள் இருக்கிறது பாருங்க. நிறைய வளங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த காமராஜர் நகர் குருசேகரத்திலே ஒவ்வொருவருக்கும் நிறைய வளங்களை கொடுத்திருக்கின்றார். கடவுளுடைய நாம மகிமைக்காக அந்த வளங்களை உபயோகப்படுத்துங்க, தட்டி கழிக்காதீங்க. பிலிப்புவை போல ஒரு சிறிய பையன் வருகின்றான், உணவை கொடுக்கின்றான். அதை ஏறக்குறைய 5000 பேர், 20,000 25,000 பேர் சாப்பிட்டிருப்பாங்க. 5000 புருஷர் மட்டும், 5000 men only அப்படின்னு போட்டிருக்கு. குழந்தைகள் சாப்பிட்டிருப்பாங்க, பெண்கள் சாப்பிட்டிருப்பாங்க. எனவே அந்திரேயா அங்கே ஒரு பையன் இருக்கின்றான், அவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. Small resource, when that gets into the hands of Jesus, that becomes a big resource. உன்னுடைய வளங்களை சிறிய வளங்களாக இருந்தாலும் நீ இயேசுவினுடைய கையிலே கொடுப்பாயே என்று சொன்னால், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வளங்கள் அவர் கரங்களுக்கு சென்றால் அந்த ஆசிரியர் அதை பெரிய வளமாக மாற்றுவார். உன்னாலே நம்ப முடியாது. The small becomes big. என்னுடைய வளங்கள் மனுஷீக ரீதியான வளங்கள், the secular becomes sacred. பூமிக்குரியது பரலோகத்திற்குரியதாக மாறுகிறது. அழிவிற்குரியது அழியாமைக்குரியதாக மாறுகிறது. எனவே வளங்களை இயேசுவிடம் கொடுக்கக்கூடியவர்களாக, அதனால ஆசிரியர்களும் வகுப்பறையிலே வளங்களை கண்டறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐடென்டிஃபைங் த ரிசோர்ஸ், வளங்களை கண்டறியக்கூடிய நல்ல ஆசிரியர் இயேசு. கடைசியாக வாழ்வியல் ஒழுங்கை கற்றுக் கொடுக்கும் இயேசு. அந்த காலத்துலலாம் சோஷியல் எத்திக்ஸ் கிளாஸ் இருக்கும், மாரல் சயின்ஸ் கிளாஸ் இருக்கும். இப்போ எத்திக்ஸும் இல்லை, மொராலிட்டியும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு இல்லையா? வெறும் சப்ஜெக்ட்ஸ், அவ்வளோதான். பிள்ளைகளுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை, இந்த வேல்யூஸை கற்றுக் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் இயேசுவானவர் வாழ்வியல் ஒழுங்கை கற்றுக் கொடுத்தார். தாழ்மையா இருக்கணும்னு சொன்னா அவர் கால்களை கழுவினார்.
இல்லையா? பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் 5 அப்பம் 2 மீனை கொடுத்தார். ஒரு மனிதன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் லாசருவே வெளியே வா என்று சொல்லுகின்றார். அவருடைய சுகப்படுத்துகின்ற ஊழியங்கள் பார்வையற்றவனை தொடுகின்றார், பார்வை பெறுகின்றார். அறியாமையிலிருந்து அறிவுக்கு கொண்டு வருகின்ற, இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வருகின்ற நல்லாசிரியர் இயேசு என்பதை மறந்து போகக்கூடாது. சரிப்பா, எல்லாம் சாப்பிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, அப்படியே எல்லாத்தையும் அப்படியே கீழே போட்டு போங்க, அது இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் a disciplined teacher. ஒழுங்கை கற்றுக் கொடுத்த ஆசிரியர். சாப்பிட்டீங்களா? மீதி இருக்கிறதெல்லாம் எடுங்க, கூடையில் எடுங்க, கூடையில் எடுங்க, கிளீன் பண்ணு, வரிசை வரிசையா உட்காரவை, 50 பேராக 100 பேராக உட்காரவை, பரிமாறு, மீதத்தை எல்லாம் எடுங்க. 12 சீடர்களுக்கு 12 கூட நிறையா வந்ததுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகாம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ. ஆனால் ஒழுங்கு, வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் இஸ் சின். உணவை நாம் வீட்டில் கூட போதுமான அளவுக்கு தான் நம்ம வந்து உணவை வச்சுக்கணும் தட்டில். நம்ம போயிட்டு மீதி சாப்பாடை நம்ம குப்பையில் கொட்டுறோம், அது பாவம். அந்த உணவு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஒழுங்கை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் உடனே சொல்லி எல்லாவற்றையும் கிளீன் பண்ணுங்க, டு நாட் வேஸ்ட் ஃபுட், எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க, எல்லாத்தையும் கேரி பண்ணுங்க. 12 baskets ஆஃப் வேஸ்டேஜ் எடுத்துட்டு போறாங்க. அன்பிற்குரியோரே, ஒழுங்கை கற்றுக் கொடுக்கும் நல்ல ஆசிரியர், இது ரொம்ப மிக மிக முக்கியம். நல்ல தகவுகளையும் பண்புகளையும் மாண்புகளையும் மதிப்பீடுகளையும் பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஆசிரியர்களாகிய நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இயேசுவை மட்டுமே நல்ல ஆசிரியராக பாருங்கள். எனவே வாழ்வு கொடுக்கும் ஆசிரியர் இயேசு, வளங்களை கண்டறியும் ஆசிரியர் இயேசு, வாழ்வியல் ஒழுங்கை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் இயேசு. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும், பெற்றோராகிய நம்மையும் இப்படிப்பட்ட ஆசிரியருக்குரிய தன்மையை வாழ்ந்து காட்டவும் பிள்ளைகளுக்கு போதிக்கவும் அருள் புரிவாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி சற்று நேரம் நாம் நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட நம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். திருவசனங்களை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்க கீழ்ப்படிதலுள்ள ஆவியை மனதை எங்களுக்கு நீ தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் திருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமரவும். சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். சபைக்கான அறிவிப்புகள். ஆலயத்தில் இருக்கின்ற இருக்கைகளிலே எண் ஒட்டப்பட்ட இருக்கையில் மட்டும் நீங்கள் அமரும்படி அன்போடு அழைக்கின்றேன். அமர்ந்திருப்பதற்காக நான் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். ஆலயத்தில் வெளியே போடப்பட்ட இருக்கைகளிலே எண் இருக்காது, அதனால் அங்கு எங்கு வேண்டுமானால் உட்காரலாம். ஆனால் அந்த இடைவெளியை மனதிலே வைத்து நீங்கள் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சந்தா உரைகள், ஸ்தோத்திர காணிக்கை உரைகள், ஆலயத்திற்கென்ற நன்கொடை காணிக்கைகள் மற்றும் பொதுவான காணிக்கைகள் முன்னே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் நீங்கள் போடும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். காணிக்கை பாடல் பாடுகின்ற பொழுது நீங்கள் அனைத்து காணிக்கைகளையும் அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் போடும்படி அன்போடு அழைக்கின்றோம். வரிசையாக இடைவெளி விட்டு வந்து படைக்கவும்.
2019 ஏப்ரல் துவங்கி 2020 மார்ச் வரை சந்தா உரைகளை படைக்காதவர்கள் செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள், அதாவது 3ஆம் ஞாயிற்றுக்குள் படைத்தால் அது 2019-20ஆம் ஆண்டு கணக்குக்குள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பேராயர் அவர்கள் சுற்றறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். மறுபடியும் நான் நேரத்தை அறிவிக்கின்றேன். 1 to 75 சந்தா உரை எண் உள்ளவர்கள் காலை 7 மணி வழிபாட்டிலும், 76 முதல் 150 சந்தா உரை எண் உள்ளவர்கள் காலை 8 மணி வழிபாட்டிலும், 150 225 மேற்பட்ட சந்தா உரை எண் உள்ளவர்கள் காலை 9 மணி வழிபாட்டில் பங்கு பெறும்படி அழைக்கப்படுகின்றீர்கள். 65க்கு மேற்பட்டோர், 10 வயதுக்கு உட்பட்டோர் எல்லாம் ஆலயம் வருவது தவிர்த்தல் என்பது அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற சேஃப்டி ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஒருவேளை அப்படி வராமல் இல்லத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு 8:30 மணிக்கு இந்த வழிபாடு யூடியூப்ல அப்லோட் பண்ணப்படும். அவர்கள் வீட்டிலிருந்தே இந்த செய்தி வழிபாடு முழுமையும் அவர்கள் காணலாம். வேதவினா அந்த பைபிள் குவிஸ் ஆன்சர்ஸ் அந்த பாக்ஸில் தயவு செய்து போடும்படி, வெளியே இருக்கக்கூடிய பெட்டியிலே போடும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். இரங்கல் செய்தி. நமது திருச்சபையின் உறுப்பினர் திருமதி எமிலி அம்மாள், வயது 84, கோவில் பதாக இருப்பிடத்தை கொண்டவர்கள். 27/8/2020 அன்று கர்த்தருக்குள் நித்திரைந்தார்கள். நமது திருச்சபையின் உறுப்பினர் திருமதி எஸ்தர் அவர்கள், வயது 69, காமராஜ் நகரை இருப்பிடமாக கொண்டவர்கள். 1/9/2020 அன்று கர்த்தருக்குள் நித்திரைந்தார்கள். இவர்களுடைய 2 குடும்பத்தினரையும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் தூய சிலுவை ஆலயம் காமராஜ் நகர் குருசேகரத்தை சேர்ந்த காலம் சென்ற திரு நடராஜன், திருமதி புஷ்பலதா என்பவரின் மகன் திரு அருண்குமார் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் தூய பேதுரு ஆலயம் பழவந்தாங்கல் குருசேகரத்தை சேர்ந்த திரு எஸ் குப்பன், திருமதி பூங்கொடி என்பவரின் மகள் கே சரண்யா என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இவ்விருவரும் இத்திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் யாருக்கேனும் தெரியும் என்றால் அதை சேகர ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதல் அறிவிப்பு. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கின்ற அருண்குமார், சரண்யா இருவருக்காக, இதன் வழியாக ஐக்கியப்படவிருக்கின்ற 2 குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். நீரே இவர்களை ஆசிர்வதியும், தகுந்த ஆயத்தத்தை தாரும், பொருட்தேவைகள் பொருளாதார தேவைகளை சந்தியும், நல்ல சுகமலன் ஜீவனை தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாளை காணுகின்றவர்கள் அந்தந்த இடத்திலே எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் காணக்கூட உமது அடியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயின் கருவில் இருக்கின்ற பொழுதே உமது அடியவர்களை தெரிந்து கொண்டு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக கால் பதிவு செய்வதற்கு நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்படி பல பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் வாழ்விலே காணவும் சாட்சியின் அடையாளங்களாக வாழவும் நீர் கிருபை செய்யும். நல்ல மகிழ்ச்சி, மன நிறைவு, மன அமைதியை கொடுத்து வாழ்வின் பயணத்திலே நீர் இவர்களோடு இம்மானுவேலராக பயணப்படும்படியாக மன்றாடுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக கடவுளின் நாமத்தினாலே இவர்களை நாங்கள் ஆசிர்வதித்து வாழ்த்துகின்றோம். நீரே இவர்களை ஆசிர்வதியும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அமருவோம். நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாகவும் காணிக்கை பாடலாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று
கீர்த்தனையில் 237வது கீர்த்தனையை பாடுவோம். தந்தானை துதிப்போமே. அப்பொழுது காணிக்கை உரைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் பிறந்தநாள் திருமண நாள் காணிக்கைகளையும் செலுத்துகின்றவர்கள் வரிசையாக இடைவெளி விட்டு வந்து இங்கே இருக்கிறவர்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலையும் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் வலது பக்கத்தில் வைக்கப்பட்ட அந்த இடத்திலையும் நீங்கள் காணிக்கைகளை வந்து செலுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புசித்து கண்ணார கடித்தாயே. இன்னும் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மே சொன்ன மாறே போர்ப்பேதுமே. இன்னும் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மே சொன்ன மாறே போர்ப்பேதுமே. தந்தானை துதிப்போமே. சொத்தாங்கனத்து பாபாயே உனை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சொத்தாங்கத்து நற்சபாயே. சத்து குலை துணை சத்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். சத்து குலை துணை சத்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் தந்தானை துதிப்போமே. தூரம் தெரிந்த சீயோனே உனை தூக்கி எடுத்து கரத்தினிலே. தூரம் தெரிந்த சீயோனே ஆரங்கள் போட்டியால் அங்காரித்து நீனை அத்தன் மனவாட்டியாக்கி நாது என்னை. ஆரங்கள் போட்டியால் அங்காரித்து நீனை அத்தன் மனவாட்டியாக்கி நாது என்னை. தந்தானை துதிப்போமே. திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஜெபம் செய்வோம். தாயும் தகப்பனுமாயிருந்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே தூய ஆவியானவருடைய அருளும் பிரசன்னமும் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஒருமித்து கூடி உம்மை வழிபடுவதற்கு நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம்.
வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் சுவாமி உமது அன்பு கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். எந்த நோக்கத்தோடு வந்திருக்கின்றார்களோ அவருடைய நோக்கங்களை எல்லாம் நீ நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்றார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதத்தின் ஆக்கியோன் சொல்லுகின்ற வண்ணமாக நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை காணக்கூடிய உமது அடியவர்களுக்காக, திருமண ஆண்டுகளை அனுசரிக்கக்கூடிய உமது அடியவர்களுக்காக, திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற உமது அடியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் சுவாமி உமது பலத்த கரங்களுக்குள்ளாக வைத்து காப்பது மட்டுமல்ல, நீர் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் என்பதை சுவாமி நீர் ஆண்டவரே வலியுறுத்தி உம்முடைய போதனைகளையும் கற்பனைகளிலும் கட்டளைகளையும் பின்பற்றுகின்ற ஒரு வழியிலே நாங்கள் வாழ நீர் கொடுத்திருக்கின்ற அறைகூவலுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் ஒரு நல்லாசிரியர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். தொடர்ந்து சுவாமி நாங்கள் உலகத்திற்குள் செல்லவிருக்கின்றோம். நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்திருப்பதாக. கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே புறப்பட்டு செல்லுங்கள். எல்லாருக்கும் தோத்திரம்.